பேச போகிற தலைப்பு சொல் மருத்துவம். இதுவரைக்கும் யாரும் சொல்லாத மருத்துவம், இதுவரைக்கும் யாருக்கிட்டையும் செல்லாத மருத்துவம். ஏன் இது எந்த மருத்துவம் சொல்லலை, ஏன் இது எந்த நோயாளிக்கிட்டையும் செல்லலை அப்படின்னா, மருத்துவருக்கு செல்லாது, பணங்காசு செல்லாது, அதனால் நோயாளிக்கு செல்லாது. மருத்துவருக்கு செல்லாதது நோயாளிக்கு செல்லாதது. அர்த்தம் புரியுதா? பணங்காசு செல்லாது, இது சென்று அடையாது. ஒரு வியாதிக்கும் அந்த மாதிரி இருக்கு, சொல்லே மருத்துவம். நான் உங்களை மாதிரி பல முகாம்களுக்கெல்லாம் போய் எந்த டாக்டராவது இதை பற்றி பேசுவாரான்னு ஆசைப்பட்டேன். ஒருத்தர் கூட பேசல, இன்னி வரைக்கும் பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ வேறு வழி இல்லாமல் நானே பேச ஆரம்பிச்சிட்டேன். புரியுதுங்களா? சொல்லுனா ரெண்டு அர்த்தம் இருக்குது. நவுனாவும் எடுத்துக்கணும், வெர்பாவும் எடுத்துக்கணும். அதுக்கு ஒலி வடிவமும் இருக்குது, வரி வடிவமும் இருக்குது. அதனால தான் இவ்வளோ போர்டெல்லாம் எழுதி வீடியோலாம் எடுக்க சொல்லி இதெல்லாம் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, நாளைக்கு வீட்டுக்கு போனால் கூட உங்களுக்கு அந்த ஒலி வடிவமும் தெரியணும், வரி வடிவமும் தெரியணும். அது ரெண்டுமே நீங்கள் பார்த்தா தான் அது என்ஜாய் பண்ண முடியும். இப்போது வகை தெரியாத நோயாளி, அதில் ரெண்டு வகை இருக்கு. இந்த வகை தெரியாத நோயாளி ரெண்டு பாதையில் போகிறாங்க. ஒரு பாதை திருந்தும் பாதை, ஒரு பாதை வருந்தும் பாதை. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், யாராவது வருந்தும் பாதையில் போவானா? இதுலேருந்து வரவே மாட்டான். அதில் 3 டைப் இருக்கு. டைப் 1, டைப் 2, டைப் 3 3 டைப் இருக்கு. இவருக்கு திருந்த சொன்னால் ஏறும், அவருக்கு மருந்து சொன்னால் தான் ஏறும். திருந்து சொன்னால் ஏறும், மருந்து சொன்னால் ஏறும். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, டாக்டர்கிட்ட போய் நார்மலாக நம்மளே பேசுகிறோம். என்ன சொல்கிறோம்? இந்த திருந்துற வேலையெல்லாம் ஆகாது டாக்டர், எதுனாச்சும் மருந்து கொடு கேட்குறோமா இல்லையா? 50 பேரும் கேட்டிருப்போம். கேட்போமா? அதுதான் அந்த வகை. அடுத்தது இதை விட மட்டம். அவனுக்கு பேசி குத்தி சொன்னால் ஏறும், இவனுக்கு ஊசி குத்தி சொன்னாங்க. பேசி குத்தினா எடுபடுமா? நம்மளே சொல்கிறோம்ல, டாக்டர் டாக்டர் மருந்தெல்லாம் ஆகுங்களா, நறுக்குன்னு ஊசி குத்துங்க டாக்டருங்கிறோம். சுருக்கு சுருக்குன்னு ஊசி வச்சு குத்துங்க டாக்டர் அப்படின்னு நம்மளே கேட்குறோம். கேட்குறோமா இல்லையா? நம்ம குழந்தைக்கு உடம்பு இல்லை, ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், நம்ம ஒரு ஊசி போட்டுருங்க டாக்டர் சொல்கிறோமா இல்லையா? ஏன்னா அடுத்தவனுக்கு குத்துறதுல அவ்வளோ சந்தோஷம். இதை விட மட்டும் இவனுக்கு கத்தி சொன்னா ஏறும், அவனுக்கும் கத்தி சொன்னா ஏறும். இவனுக்கு வாய் கத்தி, அவனுக்கு கூர் கத்தி. சொல்கிறோமா இல்லையா? சுருக்கு சுருக்குன்னு எத்தனை நாள் ஊசி போடுவீங்க டாக்டர், நறுக்குன்னு ஒரு நறுக்கு நறுக்குங்கன்னு சொல்கிறோமா இல்லையா? ஒட்டா ஒரு நறுக்கு நறுக்குங்க, அவரும் நறுக்கிறாரா இல்லையா? ஸோ மெடிக்கல் ப்ராக்டிஸ் எப்படி எவால்வ் ஆகுது பார்த்தீங்களா? பழைய காலத்தில் சர்ஜரியே இல்லை, சர்ஜரியெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா காசு சம்பாதிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ நம்ம குழந்தை இருக்கு, நம்ம குழந்தைகிட்ட நம்ம காசு சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவோமா? நம்ம சொல்லுவோமா? நம்ம எது உண்மையோ அது சொல்லிட்டு போயிடுவோம். எது உண்மையோ, எனக்கு பையன் இருக்கான், பொண்ணு இருக்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? உண்மையை சொல்லுவோம். அம்மா நீ சொன்னது கேளுமா, செஞ்சுக்கோமா, உனக்கு நல்லது. கேட்க மாட்டேன்னா அப்புறம் உன் சௌரியம்னு சொல்லுவோமா இல்லையா? கரெக்டா? அப்பெல்லாம் என்ன நடக்குது? சொல் மருத்துவம் தானே நடக்குது. ஒரு வியாதிக்கும் இதே. இப்போ இது இந்த ஹோல் வியூ உங்களுக்கு தெரியணும். இந்த ஹோல் வியூ தெரிஞ்சாதான் இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒவ்வொன்றும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஹோல் வியூ தெரிஞ்சால் தான்
there is a point in your point of view. The whole view தெரியலன்னா there is no point in your point of view. இப்போ சர்க்கரை வியாதி, ஊரெல்லாம் சர்க்கரை. சர்க்கரைன்ற வார்த்தைக்குள்ள கரை இருக்கா? இருக்கா ஐயா? சர்க்கரைன்னு எழுதினா கரை இருக்கா? சர்க்கரைன்னு எழுதினா கரை இருக்கா? கரை உள்ள இருக்கா இல்லையா? கரை இருக்கா? இருக்கா இல்ல? கரைத்தால் கரையுமா? கரைந்தால் அது குறையுமா? குறைந்தால் மறையுமா? மறையுமா இல்லையா? நாம கரைத்து தீர்க்கலைன்னா அது என்ன பண்ணும்? நம்மளை தீட்டு காவிரியில் கரைச்சிடும். காவிரி ஓடுதா பக்கத்தில்? நாம கரைச்சி அந்த நோயை தீர்க்கலை அப்படின்னா அது நம்மளையே தீட்டு கரைச்சிடும். செய்யுமா செய்யாதான்? செய். இப்போ ஆடிட்டர் கணக்காக சொல்லணும், கணக்கில் சொல்லணும். கரெக்டா? கணக்காக சொன்னாதான் சரி. ஆடிட்டருக்கு கணக்கு தெரியும், கணக்கில் எது இருக்குது, கணக்கில் எது வராது, எல்லாமே தெரியும். கரெக்டாக? அப்போ தான் ஆடிட்டராகவே இருக்க முடியும். இப்போ ஒரு 4000 ml நம்ம பிளட்டு உடம்புல பிளட் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். 4000 ml பிளட் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அந்த அதில் சர்க்கரை 250 மில்லிகிராம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 100 ml பிளட்டில் 250 மில்லிகிராம் சர்க்கரை இருக்குது. அதுதான் அந்த பாயிண்ட். 250, 300, 400லாம் சொல்கிறாங்கல்ல, அதுதான் அந்த பாயிண்ட். இப்போது 4000 ml 250 மில்லி சர்க்கரை அப்படின்னா 40 100 ml இருக்கா? 100 ml எடுத்தால் எவ்வளோ இருக்கு? 40 100 ml. கரெக்டா? நாற்பது 100 ml. அப்போ ஒரு 100 ml-க்கு 250 மில்லி சர்க்கரை, 250 மில்லிகிராம் சர்க்கரை, 40க்கு பெருக்கினா 10,000 mg சுகர் இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டா? உங்கள் உடம்புல 10,000 mg சுகர் இருக்குதுன்னு அர்த்தம். 10,000ங்கிறது ரொம்ப அதிகம். கரெக்டா? 4000 ml இந்த 250ங்கிறது அதிகமான சுகர். அதானே சொல்கிறாங்க? சொல்கிறாங்க. ஒரு 1000 ml தண்ணி குடிக்கிறீங்க. 1000 ml எவ்வளவு? 1 லிட்டர். 1 லிட்டர் தண்ணி மடக்குன்னு குடிச்சிடுறீங்க. இது குடித்த உடனே இந்த தண்ணி அந்த ரத்தத்தோடு சேர்ந்துக்கும். அப்போ இது 5000 ml ஆகிடும். நம்ம உடம்புல 4000 ml ரத்தம் இருந்தது, 5000 ml ஆகிடும். இந்த 5000-த்தை இந்த 10,000-ல் டிவைட் பண்ணும்போது 200 மில்லிகிராம் சர்க்கரைன்னு மாறும். கரெக்டாக? இந்த ரெட்டில் போட்டதெல்லாம் நான் கால்குலேட் பண்ணுறேன், அதனால தான் ரெட்டில் போட்டு காமிக்கிறேன். 10,000 டிவைடட் பை 50, 200 வருமா? கொஞ்ச நேரத்தில் 1க்கு போகுமா? நீ பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அவன் போவானா இல்லையா? இந்த 1000 ml 200 மில்லி சர்க்கரை இருக்குமா இருக்காதா? இருக்கும். அப்போ 1000-ல் 200 பெருக்கினா 2000 mg சுகர் வெளியே போயிடுமா இல்லையா? வெளியே போயிடும். அப்போ இது வந்து ரவுண்ட் 1. இது தண்ணி சமாச்சாரம். தண்ணி சமாச்சாரம்லாம் என்ன பண்ணணும்? ரவுண்டாக ஏற்றணும். ரவுண்டாக ஏற்றினா தான் தெளிவாக இருக்கும். கரெக்டா? யாரும் தெளிவு இல்லாமல் இருக்காங்க போல இருக்க. சரி, இது அடுத்த ரவுண்டு. அடுத்த ரவுண்டு 1000 ml ஏற்றினா 4000ங்கிறது 5000 ஆகிடுது. 8000-த்தை 50-ல் டிவைட் பண்ணால் 160 ஆகுது. மறுபடியும் 1 லிட்டர் 1க்கு போகுமா? அதில் 160 சர்க்கரை இருக்குமா? ஏன்னா இந்த 160 இருக்குல்ல, அது அப்படியே இருக்கும் அந்த ப்ரப்போர்ஷன், அந்த ரேஷியோவில். அப்போ 1600
எம்ஜி சர்க்கரை 1க்கு போகும்போது வெளியே போகும். இதை விட இது இனிப்பு கம்மியாக இருக்கும். இந்த மூத்திரத்தை விட இந்த மூத்திரம் இனிப்பு கம்மியாக இருக்கும். நீ குடிச்சே பார்க்க வேணாம், நீ மூத்திரத்தெல்லாம் குடிச்சு பார்க்க வேணாம். தெரியுமா தெரியுதா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அப்போ 160 மாறுது. மறுபடி 1000 ml தண்ணி குடிக்கிறீங்க, 1000 ml 1க்கு போகிறீங்க, அப்போ 128 மாறுது. 250 இருந்த சர்க்கரை 128 ஆயிடுச்சு அப்படின்னா 3 லிட்டர் தண்ணி மடக்கு மடக்குன்னு குடிக்கணும், கண்டினியூஸாக பண்ணணும். பண்ணாதான் இந்த ரிசல்ட் கிடைக்கும். கரெக்டுங்களா? ஒரு அலோபதி மாத்திரை சாப்பிட்றீங்க, டாக்டர் சொல்லியிருக்கிறார். அலோபதி மாத்திரையை சாப்பிட்டுட்டு இதை செஞ்சிருந்தா தான் இந்த ரிசல்ட் கிடைக்கும். என்ன? இல்லை, அலோபதி மாத்திரையை சாப்பிட்றீங்க ஐயா, இது மாதிரி தண்ணி குடிச்சு இது மாதிரி 1க்கு போயிருந்தா தானே இந்த ரிசல்ட் வரும். ஹோமியோபதி மாத்திரை சாப்பிட்றீங்க, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, அக்குபங்சர், எக்ஸசைஸ், வாக்கிங், எது வேணா செய்யுங்க. அவ்வளவு செஞ்சுட்டு இன்சுலின் ஊசி போட்டுக்கிறீங்க. அப்பவும் இதை செஞ்சிருக்கணுமா வேணாமா? சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. அப்பவும் இதை செஞ்சிருந்தா தானே இந்த ரிசல்ட் கிடைக்கும். தண்ணி குடிக்கிறது இல்லை சார், இதை மாத்திரம் செய்கிறீங்க, அப்பவும் சரியா இது இன்சுலின் ஊசி மாத்திரம் போட்டுக்கிறீங்க. அப்போ டிஸ்ட்ரிபியூஷன், டைல்யூஷன், டிசல்யூஷன் நடக்குமா? 3 வார்த்தை கவனமாக இருக்கும். மனுஷன் ஹலோ ஹலோ அங்கிருந்து வந்துருச்சா? இன்சுலின் ஊசி போட்டு இதை செஞ்சுருக்கணும். அர்த்தம் புரியுதா? இப்போ இது எதுவுமே செய்யலை. எது அலோபதி, ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி எங்கேயும் போகிறதில்லை. ஆனால் இந்த தண்ணி குடித்து 1க்கு போயிடுறீங்க. அப்பவும் சர்க்கரை சரியாயிடுமா? ஆகும். எது வைத்தியம், எது பைத்தியம்? இது வைத்தியம். தண்ணி குடிக்கிறது வைத்தியம், பாக்கியெல்லாம் பைத்தியம். புரியுதா? இது சொன்னால் அத்தனை மருத்துவர்களும் நமக்கு எகென்ஸ்டாக இருப்பாங்களா? அதனால் ஒரு மருத்துவர் கூட சொல்கிறதே இல்லை. திரும்ப திரும்ப வரும்படி பண்ணி பண்ணிகிட்டே இருக்கான். திரும்ப திரும்ப வரும்படி பண்ணால் வைத்தியம், திரும்பவே வராதபடி பண்ணால் பைத்தியம் இல்லையா? இப்போ இந்த மீட்டிங்கில் பேசுகிறோம், இதெல்லாம் சொல்லிட்டேன். இனி அடுத்த தடவை நீங்கள் திரும்ப வருவீங்களா? எல்லாம் தெரிஞ்சு போச்சா? நீங்கள் அடுத்த தடவை முகாமுக்கு வருவீங்களா? அதனால தான் ராமலிங்க ஐயா என்னை கடைசி நாள் தான் பேச விடுவார். முதல் நாளே பேசினா அவன் வீட்டுக்கே போயிடுறான். இதை சொன்னால் பேஷண்ட்டு வீட்டுக்கு போயிடுவான், ஒரு காசு தரமாட்டான். டாக்டரும் வீட்டுக்கு போக வேண்டியதான். கிளினிக்கெல்லாம் நடத்த முடியாது. முடியுமா? கிளினிக் நடத்தி அதுக்கு வாடகை கொடுத்து சம்பளம் கொடுத்து ஆள் வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா அவரால் நடக்குமா? இதெல்லாம் அவன் வீட்டுக்கு போயிடுறானே. அப்போ இதை சொல்ல முடியாது. சரி, ஒரு அம்மா என்னை கேட்டுது, காரைக்கால்லேருந்து உமா மகேஸ்வரின்னு வருவாங்க, அவங்க கூட பேசுவாங்க. அவங்க ஊரில் என்னை கூப்பிட்டு பேச சொன்னாங்க. நான் எது வைத்தியம் எது பைத்தியம்னு பேசினேன். அந்த தலைப்பு அந்த சிடியெல்லாம் இருக்குது, யார் வேணுமோ வாங்கி போட்டு பாருங்கள். எது வைத்தியம் எது பைத்தியம் அப்படின்ற தலைப்பு எனக்கு அங்கே. அவங்க கேட்டாங்க, எங்களுக்கு மெடிக்கல் காலேஜில் இதெல்லாம் சொல்லித்தரலையே, இப்படி இதெல்லாம் சொல்லித்தரலையே அப்படின்னு கேட்டாங்க. நியாயமான கேள்வி. எம்பிபிஎஸ் படிச்சிருக்கிறாங்க, மெடிக்கல் காலேஜில் இது சொல்லித்தரலையே அப்படின்னு கேட்குறாங்க.
நான் சொன்னேன், மெடிக்கல் காலேஜில் அந்த படிக்கிற ஸ்டூடெண்ட்டு பாஸ் பண்ணி வெளியே வந்தப்புறம் வரப்போகிற பேஷண்ட்டை வச்சு அவன் எப்படி பிழைக்கிறதுன்னு தான் சொல்லி தருவாங்க. கரெக்டா? பேஷண்ட் பிழைக்கிற வழி அங்கே சொல்லி தருவாங்களா? பேஷண்ட் பிழைக்கிற வழி ஆடுதுறை இயற்கை மருத்துவ சங்கத்தில் தான் சொல்லி தருவாங்க. வேற எங்கேயாவது சொல்லித்தர முடியுமா? ரோட்டரி கிளப்பில் பேச சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க சர்வீஸ் அபவ் செல்ஃப். அவங்க மோட்டோ, ரோட்டரி கிளப்பினுடைய மோட்டோ என்ன? அபவ் செல்ஃப். நம்ம எல்லாம் சர்வீஸ் அபவுட் செல்ஃப் தான். கரெக்டா? சர்வீஸ் அபவ் செல்ஃப்ங்கிறது முடியவே முடியாது. நம்ம குழந்தைக்கு வேணால் சொல்லலாம், நம்ம ஊருக்கெல்லாம் சொல்ல முடியாது. ஊருக்கெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ இதை இதில் பொருத்தி பார்க்கணும். என்ன பொறுத்துறது? திருந்த சொன்னால் ஏறும், மருந்து சொன்னால் ஏறும். செய்கிறோமா? நம்ம எந்த பாதையில் போகிறோம்? இந்த பாதையில் போகிறதில்ல. இப்போ நான் திருந்த சொல்லிட்டேனா? நான் சொன்னதெல்லாம் திருந்த சொல்லிட்டேனா? செய்வன திருந்த செய், சொல்வன திருந்த சொல். திருந்த சொல்லிட்டோம். திருந்துன்னு சொன்னால் கோபம் வரும். வருமா வராதா? திருவள்ளுவர் கூட அன்றைக்கி நேற்று பேசினாங்க. எங்கே அந்த காய்தான் போடுங்கய்யா, ஈரமாக தான் இருக்கட்டும். சாரி, அந்த 10 குறள் இருக்குது, அது போஸ்டர் போடுறேன். திருந்த சொல்லுன்னு மருந்துன்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார். 10 குறள் எழுதியிருக்கிறார். அந்த 10 குறள்லையும் ஒரு குறளில் கூட ஒரு மருந்து கூட அவர் சொல்லலை. அவர் சொன்னதெல்லாம் திருந்து. ஆனால் இப்போ உங்களை பார்த்து நான் அதிகாரமாக, அவர் அதிகாரத்தில் தானே சொல்கிறார், மருந்துங்கிற அதிகாரத்தில் சொல்கிறார். நான் அதே மருந்து அதிகாரத்தில் நான் சொல்கிறேன்னு வச்சுங்க திருந்துன்னு, நீங்கள்லாம் கோவப்படுவீங்களா? நீ முதல்ல திருந்துவீங்க. சொல்வீங்களா மாட்டீங்க? கண்டிப்பாக சொல்லுவீங்க. அப்போ உங்களை திருந்துன்னு சொல்லக்கூடாது. ஆனால் திருந்து அதிகாரத்து பேர் மருந்துன்னு வச்சுட்டோ சொன்னதெல்லாம் திருந்து. அது நம்ம புரிஞ்சுக்கணுமா வேணாமா? அதை புரிந்து நாம் பயனடையணும். அதிகாரத்தில் சொல்ல முடியாது. இப்போ இன்னொரு துரைராஜா சொன்னார், அந்த டீச்சிங் சொல்கிறது, லேர்னிங்னு சொல்கிறது, ரெண்டு சொன்னார். டீச் பண்ணினா, if I try to teach you a lesson, will you not teach me a lesson? அர்த்தம் புரியுதா? If I try to teach you a lesson, will you not teach me as a lesson even before that? நான் பாடம் சொல்லி தர்றதுக்கு முன்னாலே நீங்கள் எனக்கு உங்களுக்கெல்லாம் பாடம் கற்பிக்கிறேன்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எனக்கு பாடம் கற்பிப்பீங்களா இல்லையா? கண்டிப்பாக எனக்கு பாடம் கற்பிப்பீங்க. அப்போ பாடமெல்லாம் கற்பிக்கவே கூடாது. யாருக்கும் எந்த பாடமும் கற்பிக்கக்கூடாது. யூ ஷுட் அலோவ் த ஸ்டூடெண்ட் டு லேர்ன். திருவள்ளுவர் அழகாக சொல்கிறார் ஒரு குறளில், கற்க கசடறங்கிறார். கற்பிக்க கசடறன்னு சொன்னாரா? செய்வினை தனக்குத்தானே செய்யணும். அதில் இருக்கிற இன்னொரு வார்த்தை சொல்லுவார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்போ நான் சொல்கிறேன் இந்த வார்த்தைகள்லாம், இதெல்லாம் சொல்லி கொடுத்தா மெய்ப்பொருள் காண முடியுமா? இதுதானே மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் காணவே முடியாது. நம்மளே இப்போ இந்த ஒரு உதாரணம் சொல்கிறேன். எலி புழுக்கையெல்லாம் தூள் பண்ணி ஒரு கேப்சூலாக பண்ணி எலி புழுக்கையை சாப்பிட்டால் சர்க்கரை நோய் கட்டுப்படுகிறது அப்படின்னு விளம்பரம் பண்ணி, அதுக்கு தக்கன யாராவது மாடல்ஸு ஆக்ட்ரஸ் எல்லாம் கூப்பிட்டு விளம்பரமாக பண்ண சொல்லி அதெல்லாம் டிவியில் வந்ததுன்னா, எலி புழுக்கையை சாப்பிட்றதுக்கு நம்மள பல பேர் ரெடி. எலி புழுக்கைக்கும் சர்க்கரைக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கும் நம்ம யாருமே தயார் கிடையாது. நம்ம யாராவது தயாரா?
அந்த டிவியில் வர்ற அந்த ஆக்ட்ரஸ் ரொம்ப அழகாக இருக்கா, அவள் சொன்னால் அப்புறம் தப்பாவாக இருக்கும்னு சொல்லி நம்ம வாங்கி எலி புழுக்கையை சாப்பிடுவோம். இது நீங்கள் இப்படி நிறைய பேர் எலி புழுக்கையை சாப்பிட்றான்னு ஆரம்பித்த உடனே ஸ்டேட் பேங்க்கில் லோன் கொடுப்பாங்க. எலி ப்ளஸ்னு ஒரு ஸ்கீம் உண்டாயிடும், எலி வளர்ப்போர் சங்கம் உண்டாகிடும். நடக்கும், நடக்குதா இல்லையா? நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? எலி வளர்ப்போர் சங்கம், எலி ப்ளஸ் ஸ்கீம், அதுக்கு லோன், அது ப்ராடக்ட். அதில் வெறும் ஜுவாலஜிஸ்ட்டை வச்சு 10 பொம்பளை எலி இருந்தால் ஒரு ஆம்பளை எலி போதும். இதெல்லாம் வேற. இப்போ பண்ணுறோமா இல்லை? ஆடு வளர்க்குறவங்க வைக்கிறாங்கல்ல, செய்கிறானே இல்லையா? 20 ஆடு இருந்தால் ஒரு கடா போதும். ஸோ இதுக்கு ரேஷியோலாம் கண்டுபிடிப்பாங்க. எங்கெங்கேயோ போயிடும், திசை திரும்பி போயிடும். புரியுதுங்களா? எந்த சொல்ல வேண்டிய சொல்லை சொல்லாமல் விடுவது தான் வைத்தியம். கரெக்டா? அப்போ தானே காசு சம்பாதிக்க முடியும். சொல்ல வேண்டிய சொல்லிவிட்டதும் சொல்லாமல் விட்டதும். இப்போ நான் சொல்லிவிட்டது என்னது? அவங்கெல்லாம் சொல்லாமல் விட்டது. புரியுதுங்களா? பாக்கி 50 பேரும் சொல்லாமல் விட்டது. இப்போ நீங்கள் எனக்கு தலைப்பை நான் ரொம்ப நாளாக 2 ஹவர் கொடுன்னு கேட்டுட்டு இருந்தேன். அவர் எனக்கு 1 ஹவர் தான் கொடுப்பார், ராமலிங்க ஐயா. இல்லை எனக்கு இந்த தடவை 2 ஹவர் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு போகாத நேரம் ஆடியன்ஸுக்கு போகாத நேரமாக போயிடுது. எனக்கு போகாத நேரமாக இருந்தால் ஆடியன்ஸுக்கு போகாத நேரமாகிடும். இல்லை எனக்கு 2 ஹவர் கண்டிப்பாக வேணும்னே. சரி, நீ அப்போ காலையில் என்ன பேசுகிறேன்னாரு. காலையில் சொல் மருத்துவம். மத்தியானம் என்ன பேச போகிறேன்னு. நான் சொல் மருத்துவம் 2ன்னு வச்சுக்கிங்க. என்ன அது சரியில்லை, வேறு தலைப்பு சொல்லு அப்படின்னாரு. சரி, காலையில் சொல் மருத்துவம் வச்சுங்க, மத்தியானம் சொல்லாத மருத்துவம் வச்சுங்க. இப்படி நீங்கள் ஒரு வார்த்தையுமே கூடவே வரும். இப்போ ஒவ்வொரு வார்த்தையுமே எது சொல் மருத்துவம் எது சொல்லாத மருத்துவம் எல்லாம் கூடவே வரும். அது மாதிரி எதுனாச்சும் மருந்து வியாபாரம் ஆகிடுங்கய்யா. இப்போ நான் சொல்கிற இந்த ஒரு ஜமாச்சாரம் வியாபாரம் ஆகாது. தண்ணி குடித்தா 1க்கு போகும், 1க்கு போனால் வரும், 1க்கும் போக வேண்டாம். 1க்கு போனால் வரும், வேற 1க்கும் போக வேண்டாம். 1க்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சா எக்ஸ்ரே, ஸ்கேனு, லெபரட்டரி. ரத்தமாக சிந்திக்க வச்சா வைத்தியமா, மொத்தமாக சிந்திக்க வச்சா வைத்தியமா? எப்படி? ரத்தமாக சிந்திக்க வைக்கணுமா, மொத்தமாக சிந்திக்க வைக்கணுமா? சாப்பாட்டுக்கு முந்தி ரத்தம் சிந்தணும், சாப்பிடும்போது ரத்தம் சிந்தணும், சாப்பிட்டப்புறம் ரத்தம் சிந்தணும். GTT, குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட். ரத்தம் சிந்திக்கிறதுல நம்ம எவ்வளோ ஆசையாக இருக்கோம் பாருங்கள். 80 பேர் சிந்திக்கிறோம். எவனுக்காவது நீ மொத்தமாக சிந்திடா ரத்தமாக சிந்திக்காதன்னு நான் சொன்னால் கேட்பானா? அந்த நோயாளி உடம்புலேருந்து ஒரு சொட்டு ரத்தமாவது வெளியே வந்தால் தான் ஒரு 100 ரூபாய்னாச்சும் ஃபீஸ் கொடுப்பான் இல்லையா? ரத்தமே வெளியே வரலன்னா ரூபா கொடுப்பீங்களா? ரத்தம் வரணும். நாட்டுக்காக சண்டைக்கு போகிறோம், ரத்தம் சிந்தினோன்னா உடனே அவனுக்கு நடுகள் நட்டுறாங்க, அவனுக்கு எல்லாமே நடக்குது. அவன் நாட்டுக்காக வியர்வை சிந்திக்க சொல்லுங்கள். அதாவது வியர்வை சிந்துறதுன்னா அவன் அதுக்கு ஏதோ ஒரு டாக்ஸ், ஒழுங்கான டாக்ஸை கட்டுறா, சம்பாதிய இது பண்ணுன்னா அதுவோ கேட்க மாட்டான். வியர்வை சிந்திக்க ஒத்துக்க மாட்டான், ரத்தம் சிந்திக்க ஒத்துக்குவான். ரத்தம் சிந்திக்கிறவனுக்கு மெமோரியல் கட்டுவான், வார் மெமோரியல். அந்த பழைய காலத்தில் நடுகள்னு வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நடுகள் நடுவாங்க. அப்போ நம்ம எதை நம்ம ஊக்குவிக்கிறோம்? மொத்தமாக சிந்திக்க வைக்கிறத ஊக்குவிக்கிறது இல்லை, ரத்தமாக சிந்திக்கிறத ஊக்குவிக்கணும். இப்போது அரசாங்கம், அரசு, ராஜா அப்படின்னாலே நான் பல பேரை நான் ஆட்சி பண்ணணும், பல பேர் மேலே என்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தணும் அப்படின்னா அவனை கொஞ்சம் மடையனாக வச்சிருக்கணும் தான் நல்லது. கரெக்டா? அவனுக்கு ரத்தமாக சிந்திக்க வைக்கிறது தான் கரெக்ட். அவனுக்கு என்ன வேணுமோ சரக்கு, கோழி, ஆடு எல்லாம் போட்டு வார் ஃப்ரண்ட்டில் வச்சிடணும்.
வார் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு இவனுங்கெல்லாம் போய் அங்கே நீ எடு வேணால் சாப்பிடு என்ன வேணால் பண்ணுன்னு சொன்னால் அவன் சாப்பிட்டுட்டு எதுக்குமே சம்மந்தம் இல்லாமல் சண்டைக்கு போகணுன்னா சண்டைக்கு போவான். அந்த நியாய தர்மத்துக்கெல்லாம் அவன் பார்க்க மாட்டான், சொன்ன பேச்சு கேட்பான். கரெக்டாக இல்லையா? இப்போ இங்கே உட்கார வச்சு இயற்கை உணவாக கொடுத்து எல்லோரையும் புத்திசாலியாக பண்ணி இப்போ ரத்தம் சிந்துன்னா நீங்கள் கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. இதான் விஷயம். அப்போ இது திருந்த சொன்னால் ஏறும், மருந்து சொன்னால் ஏறும். இது ஒரு டைப். இதுக்கு கீழே இது பேசி குத்தி சொன்னால் ஏறும், இது ஊசி குத்தி சொன்னால் ஏறும். எப்படி? இது இன்சுலின் ஊசி போடுறாங்களா? இன்சுலின் வியாபாரம் ஆகும், இன்சுலின் வியாபாரம் ஆகும். கரெக்டா? இப்போ நம்மளுக்கு எது ஏறும்னு பார்க்கணும். இன்சுலின் ஏறுமா, இன்சுலின் ஏறுமா? இன்சுலின் பண்ணிக்கிட்டேருந்து எடுக்கிற ஜூஸ் இப்பெல்லாம் கொடுத்தாங்கல்ல, வல்லார ஜூஸ், எலுமிச்சம்பழ ஜூஸ், என்னது நேற்றுக்கு என்ன வில்வ இலை ஜூஸ், ஏதோ கொடுக்குறாங்க நல்ல நல்ல ஜூஸ். இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்து எடுக்கிற ஜூஸ். அது சர்க்கரையை கரைக்கணும்னா தண்ணிக்கிட்ட போகிறதா பண்ணிக்கிட்ட போகிறதா? சொல்லுங்க. தண்ணிக்கிட்ட போனால் வைத்தியம், பண்ணிக்கிட்ட போனால் பைத்தியம். புரியுதுங்களா? ஆனால் இது இந்த நோயாளி ஏற்றுக்கிறாரே, அவங்களாம் இன்சுலின் போட்டு நல்லா தானே இருக்கிறோம். அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த பூராவும் தெரிஞ்சா ஹோல் வியூ, இந்த ஹோல் வியூ தெரிஞ்சா தான் அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாயிண்ட் இருக்கு. இந்த ஹோல் வியூ தெரியலன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாயிண்டே இல்லை. புரியுதுங்களா? அவன் திமிர் எடுத்து அலையறான்னு புரியுது. பேசி குத்தினா ஏறல, ஊசி குத்தினா ஏறுது. இன்சுலின் வியாபாரம் ஆகுது, இன்சுலின் வியாபாரம் ஆகல. இதெல்லாம் புரியுதுல்ல? இதுக்கு அடுத்தது கத்தி சொன்னா ஏறும், அவருக்கு கத்தி சொன்னா ஏறும். இவருக்கு வாயால் கத்தி சொன்னா ஏறும், அவருக்கு கூர் கத்தி சொன்னாதான் ஏறும். கூர் கத்தி காமிச்சாதான் ரூபாய் எடுக்கிறோம். ரூபாய் எடுக்கிறானா இல்லையா? காலை வெட்டுறாங்களா? சக்கரை முத்தி போச்சு, காலை வெட்டுறாங்களா? ஒரு காலும் வெட்டக்கூடாது, ஒரு காலும் வெட்டக்கூடாது. தமிழ் புரியுதா? எழுதிங்க. ஒரு காலும் வெட்டக்கூடாது, ஒரு காலும் வெட்டக்கூடாது. ஆனால் ஒரு காலை வெட்டிக்கிறேன்னு இந்த நோயாளி ஒத்த காலில் நிற்கிறான். வெட்டுறதுக்கு முன்னாலேயே இவன் ஒத்த காலில் நிற்கிறான். புரியுதுங்களா? எவ்வளோ திமிர் எடுத்து அலையிறான் பாருங்க. அவனை வெட்டணுமா வேணாம்? சரி, அப்போ இது நடக்குது. மாமியாருக்கு சக்கரை முத்தி போச்சு, காலை வெட்டணும்னு டாக்டர் சொன்னா, மருமகளாக இருக்கிறவ என்ன சொல்லுவான்? சொல்லுங்கம்மா. மாமியாருக்கு சக்கரை முத்தி போச்சு, காலை வெட்டணும்னு டாக்டர் சொல்றார். மருமகள் என்ன சொல்லுவான்? எங்க அதுக்கு முன்னாலே உயிர் போனா மயிர் போச்சுன்னு எழுதி தராங்க. நீ அது இப்போ புரியுதா இல்லையா? எல்லா மருமகளும் என்ன சொல்லுங்க? மருமகள்லாம் எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை மாமியார் இருக்கீங்க? யாராவது சொல்லுங்க. ஒரு காலா ரெண்டு காலா? கவனிங்க, ஒரு காலா ரெண்டு காலான்னு கேட்பாங்க. ஏன்னா மாமியாருக்கு மேல பையனுக்கு ஒரு பங்கு அக்கறை இருந்தா மருமகளுக்கு 2 பங்கு அக்கறை இருக்கும். அந்த மாமியாரும் இவ நல்லவ, இந்த மாட்டு பொண்ணு நல்லவ, அவ சரியில்லை, இவ ஒரு காலா ரெண்டு காலான்னு 2 பங்கு அக்கறையை என் மேல காட்டுறா. அவ இந்த மாதிரி கத்தி சொன்னா ஏறும், உனக்கு கத்தி சொன்னா ஏறும், இதெல்லாம் சொல்றா, இவ சரி கிடையாதுன்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா? உயிர் போனா மயிர் போச்சு அப்படின்னு பேஷண்ட்டே எழுதி கொடுக்குறோம். அது வைத்தியமா பைத்தியமா? பைத்தியம். உயிர் போனா மயிர் போச்சுன்னு பேஷண்ட் எழுதி தரான். பேஷண்ட்டினுடைய மனைவி, கணவன், குழந்தைகள், வாரிசுகள் அவங்களும் எழுதி தராங்களா? உயிர் போனா மயிர் போச்சு எழுதி தராங்க. பேஷண்ட்டினுடைய பங்காளிகள் 50 பேரும் மொட்டையே அடிச்சுக்கிறான், காமிக்கிறானா இல்லையா? பங்காளிகள் மொட்டை அடிச்சுக்கிறாங்க, பார்க்குறீங்களா? இது கேசம், இது ரோமம், இங்கே
வர்றது, இங்கே வர்றது மஷ்ரூன்னு சொல்கிறது, மஷ்ரூன்னு சொல்கிறது. இந்த 3 மயிரும் எடுத்துக்குவான், இதையும் எடுத்துக்குவான், இதையும் எடுத்துக்குவான், இதையும் எடுத்துக்குவான், 3 மயிரையும் எடுத்துருவான். கரெக்டா? பேஷண்ட்டுக்கு உயிர் போனால் மயிர் போச்சு அப்படின்னு எல்லாரும் எழுதி தருவாங்களா இல்லையா? சரி, இப்போ 3 பேர் மொட்டை அடிச்சுக்க ரெடியாக இருக்கான். யார்? பேஷண்ட்டு மொட்டை அடிச்சுக்க ரெடியாக இருக்கான். பேஷண்ட்டு மனைவி, கணவன், குழந்தைகள் மொட்டை அடிச்சுக்க ரெடியாக இருக்கான். பேஷண்ட்டினுடைய பங்காளிகள் 50 பேரும் மொட்டை அடிச்சுக்க ரெடியாக இருக்கான். செய்கிறானா இல்லையா? 3 பேரும் மொட்டை அடிச்சுக்க ரெடியாக இருக்கும்போது 3 பேரையும் உட்கார வச்சு டாக்டர் மொட்டை அடிப்பாரா மாட்டாரா? அடிக்கணுமா வேணாமா? அடிச்சுதான் ஆகணும். ஏன்னா அடிச்சுக்க ரெடியாக இருக்கான், அவன் ரூபா கொடுக்குறான். இதெல்லாம் மெடிக்கல் காலேஜில் சொல்லித்தர முடியுமா? அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அங்கே 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுறான், 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுறான், 1 கோடி செலவு பண்ணி ஸ்டூடெண்ட்டாக ஆகிறான். புரியுதுங்களா? அப்போ மெடிக்கலில் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ராக்டிசஸ் அப்படிங்கிறது எப்படி டெவலப் ஆகும்? பேஷண்ட்ட எழுதி வாங்க, 50 பேரையும் மொட்டை அடி. செய்வாங்களா மாட்டாங்க? அதுதானே செய்யணும். இப்போ இயற்கை மருத்துவ முகாமுக்கு வந்துட்டீங்க, இப்படி எல்லாம் நடக்கும். இங்கே முகாமில் ஆளுகள்லாம் கம்மியாகிட்டே போகுது, யாரும் வரதில்லை, நீங்களும் வரதில்லை அடுத்த தடவை. ஏன்னா எல்லாம் தான் தெரிஞ்சு போச்சேன். வேறு யாரோ உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சக்கரைன்னு சொன்னால் கூட நீங்கள் என்ன சொல்லுவீங்க? டேய் தண்ணி குடிடா, ஒன்றுக்கு போட சரியாக போகும்னு சொல்லிவிடுவீங்க. அங்கே முகாமுக்கெல்லாம் போக வேணாம், இதை தான் திருப்பி சொல்லுவாங்கன்னு சொல்லுவீங்களா இல்லையா? நீங்களும் வரதில்லை, நீங்களும் யாரும் ஆசாமியாக அனுப்புறதில்லை. என்ன ஆகும்? இயற்கை முகாம், இயற்கை மருத்துவம் இயற்கை எழுதிடும். உண்டா இல்லையா? நோயாளி இயற்கை எழுதுறாரோ இல்லையோ, இந்த இயற்கை மருத்துவ பிராக்டிஸ் இயற்கை எழுதிடும். பிஎன்ஓஎஸ்ல கூட கேட்டாங்க, பிஎன்ஓஎஸ்ல கூட இதெல்லாம் சொல்லித்தரதில்லை. இப்போ நான் சொல்கிற மாதிரிலாம் சொல்லித்தர மாட்டாங்க. அங்கே அவனும் 2 லட்சம் 4 லட்சம் பணம் செலவு பண்ணி தான் அங்கே படிக்கிறான். சரி, நிறையா முதல் போட்டுடுறாங்களே. இப்போ நான் இதெல்லாம் பண்ணிவிட்டு என்கிட்ட ஒரு நோயாளி வந்தார். இதெல்லாம் இந்த புக்கு எழுதியிருக்கேன், உன் நோயை தீர்ப்பானா உன்னையே தீர்ப்பானான்னு புஸ்தகம். இதெல்லாம் வாங்காமல் வீட்டுக்கு போனீங்கன்னா சக்கரை கரையாது. அதையும் நான் சொல்லிட்டேன். இந்த புஸ்தகம் சிடிலாம் போட்டுக்கிறேன். சிடிலாம் வாங்காமல் அப்படியே குன்ஸாக வீட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுங்க, சிம்பிள். அப்புறம் தானே எல்லாம் முடிஞ்சு போச்சு, இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி வீட்டுக்கு போனால் கரையாது. ஆமாம், புக்கு வாங்காமல் போகிறீங்களா? என்னன்றி கொன்றார்க்கும் புரியுதுங்களா? அறிவை கொடுப்பது தான் மிகப்பெரிய சமாதானம். உங்களுக்கெல்லாம் வாங்க, உங்களுக்கெல்லாம் ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லை, அதனால் நான் அந்த அறிவை நான் தரேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா எனக்கு அறிவு இருக்கா? ஒருத்தன் மடையனாக இருக்கான்னா அவன் மடத்தனத்தை பயன்படுத்தி நம்ம ஜோபில் ரூபா வந்து சேரணும்னு தான் நீங்கள் வேலை செய்யணுமே தவிர அவனை புத்திசாலி பண்ணிவிட்டேன்னு நம்ம தொலைஞ்சோமா இல்லையா? சொல்லித்தர முடியாது. எங்கிட்ட ஒருத்தர் வந்தார், சக்கரை முத்தி போச்சு, காலை வெட்டிட்டாங்க, வருத்தப்பட்டார். இந்த புஸ்தகம்லாம் இப்படி எழுதிக்கிறீங்க, யாருமே சொல்லலை, எனக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு வருத்தப்பட்டார். நான் சொன்னேன், நீ முன்னையே வந்திருந்தேன்னா கத்தி சொல்லி புண்ணை ஆற வச்சு உன் சர்க்கரையெல்லாம் குறைச்சி உன்னால் நடக்க வைக்க என்னால் முடியும். நடக்க வைக்கும் வைத்தியம் நடக்காது. ஆமாம் சார், நடக்க வைக்காத வைத்தியம் நடந்துருத்தோ அப்படின்னு வருத்தப்பட்டான். நான் சொன்னேன், இப்படி ஆயிடுத்தே, நான் இவ்வளவும் பண்ணி உனக்கு நன்னாகி சொஸ்தமாகி நீ வீட்டுக்கு போகும்போது நான் ஃபீஸ் கேட்பேனா இல்லையான்னு கேட்டேன். ஆமாம் கேட்பீங்க. எவ்வளோ கேட்பேன் தெரியுமான்னு கேட்டேன். 100-200 கேட்பீங்கம்மா. இல்லைப்பா, வெட்டினா எவ்வளோ செலவோ அவ்வளோ கேட்பேன், நீ கொடுப்பியான்னு கேட்டேன்.
இவ்வளவு பணக்கார ஆசைப்படுறீங்க பணத்துக்கு, அவங்களெல்லாம் தப்பு சொல்கிறீங்க, நீங்களே இவ்வளோ பணத்துக்கு ஆசைப்படுறீங்களேன்னு வருத்தப்பட்டான். ஆமாம், உனக்கு அந்த கால் வெட்டினியே எவ்வளோ செலவாச்சுன்னு. 7.25 லட்சம் ஆயிடுச்சுன்னு. 7.25 லட்சம் நான் கேட்பேன். நீ பணம் கொடுப்பியான்னு கேட்டேன். இல்லை, தரமாட்டேன். 200 கொடுக்கலான்னு நினச்சேன், 300 சேர்த்து 300 கொடுப்பேன், அதுக்கு மேலே தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். நான் சொன்னேன், நீ பணம் கொடுக்கலன்னா பரவாயில்ல, நீ ஏளனமாக பேசுவேன்னு. நான், சார் உங்களை நான் எதுக்கு சார் ஏளனமாக பேச போகிறேன்? புரியுது, எனக்கு எல்லாம் புரியுது. காலை வெட்டின்றவனுக்கு சொல்கிறான், எனக்கு நல்லா ஆகிடும், புரியுது. சரி, ஆனாலும் நான் இவ்வளோ ரூபாய் கொடுக்க மாட்டேன். நான் என்ன சொல்லுவேன் ஏளனமா? என்ன ஏளனமாக பேசுவேன் சார் உங்களை? எனக்கு அந்த லிரிக்ஸ் சொல்லுங்கன்றான். எப்படி இந்த சினிமாவில் லிரிக்ஸ், நான் என்ன வார்த்தை சொல்லுவேன் அதை கரெக்டாக அப்படியே சொல்லுங்கன்னா என்ன சொல்ல முடியுமா உங்களால்? அந்த பேஷண்ட்டு என்னை பார்த்து என்ன சொல்லுவான் தெரியுமா? எல்லா தண்ணி நானே குடிச்சுட்டேன், எல்லா ஒன்றுக்கும் நானே போயிட்டேன், நீ என்ன வெட்டி மிரிச்ச? நீ என்ன வெட்டி முறிச்ச அப்படின்னு கேட்பேன்னு. அவன் இப்படி யோசனை பண்ணான். ஆமாம் கேட்பேன்னா. வெட்டியா பண்ணா பைத்தியம், வெட்டி பண்ணா பைத்தியம். நடக்குமா நடக்காதா? நம்ம ஒவ்வொருத்தரும் எவ்வளவு மடையனாக இருக்கும், எவ்வளவு அடமண்ட்டாக இருக்கும், எவ்வளவு ஃபூலிஷாக இருக்கும். புரியுதா? எவ்வளவு அடமண்ட்டு, எவ்வளவு ஃபூலிஷ். நேற்று வரைக்கும் மடையனாக இருந்தேன் அப்படிங்கிறத இன்னைக்கு ஒத்துக்கிட்டா இன்னிலிருந்து புத்திசாலியாக இருக்க ஒரு வாய்ப்பு. நேற்று வரைக்கும் மடையனாக இருந்தேன்னு ஒத்துக்கவே மாட்டேன், இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை என்றைக்குமே ஒத்துக்க மாட்டேன்னா அப்போ புத்திசாலி ஆக வாய்ப்பே கிடையாது. ஸோ எவனும் புத்திசாலி பண்ணக்கூடாது. அவன் மடத்தை பயன்படுத்தி நம்ம கல்லா கட்டணும். புரியுதுங்களா? பெரிய கேபிட்டல் போட்டு ஒரு ஆஸ்பத்திரி கட்டிட்டா அது பெரிய முதல். அதுக்கு பேர் முதல். யாரை முதல்ல காப்பாற்றணும்? முதல்ல காப்பாற்ற வேண்டியது முதல். அதனால தான் அதுக்கு பேர் முதல். சொல்லுவாங்கல்ல, முதல் யார்? முதல் வச்சுக்கிறவரை முதல் யார் சொல்கிறான்ல, முதல். அப்போ அதனால அதை முதல்ல காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. இப்போ என்னுடைய வைத்தியத்தில் 0 காஸ்ட்டு 0 இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இதுக்கு ஏதாவது காஸ்ட் இருக்கா? இதுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா? காஸ்ட் இல்லைங்கிறதுனால ரெக்கவரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டா? காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் கூட இல்லை. இன்ட்ரெஸ்ட்டுங்கிற காஸ்ட் அதுவும் இல்லை. ஆனால் எல்லா தண்ணி நானே குடித்தேன், எல்லா ஒன்றுக்கும் நானே போயிட்டேன்னு சொல்கிற அந்த பேஷண்ட்டு, அவனுக்கு அதுக்கு அந்த வெட்டினா அவனுக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்குது இல்லை, அதுக்கு ஈக்குவலான ஆரோக்கியம் எதுலேயும் கிடைக்குமா கிடைக்காதா? அதை விட வசதியானது கிடைக்கும். ஏன்னா இவன் கால் இருக்குது, அங்கே கால் போச்சு. அவன் ஆனால் அந்த ரூபாய் இங்கே கொடுக்கணுமா வேணாமா? அந்த ரூபாய் இங்கே கொடுக்கணுமா வேணாமா? எவனாவது கொடுப்பானா? ஒரு மடையும் கூட கொடுக்க மாட்டான். புரியுதுங்களா? ஒரு வேளை தெரியாமல் ஹலோ, கரண்ட் போயிடுச்சா? ஓ, பவர் போயிடுச்சா? ஏன்னா பவர் இல்லைன்னா பவர்லெஸ்ஸாக இருக்கும். ரெக்கார்டெல்லாம் ஆனும், அது ஓடணும்ல, அது ஓடிடுமா? அது ஓடிடும். ஓ, பார்ப்போம். ஹலோ, கரண்ட் வந்துருச்சா? போட போயிருக்கு, ஜென்ரேட்டர் போடுறது. இப்போ என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டார். எல்லா தண்ணியும் நானே குடிச்சிட்டேன், எல்லா ஒன்றுக்கும் நானே போயிட்டேன்,
நீ என்ன வெட்டி முறிச்ச அப்படின்னு கேட்பேன்னு. ஆமாம் கேட்பேன்றான் அவன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், காலை வெட்டின்றவனே இந்த கதியில் இருக்கிறோம். இப்போ பாக்கி நல்ல ஆசாமிகளெல்லாம் என்னால் திருத்த முடியுமா? அவனாக பார்த்து திருந்தாவிட்டால் அவனாக பார்த்து ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ நான் சொன்னேன், இவ்வளவும் பண்ணி நீ இந்த மாதிரி எகத்தாளமாக பேசும்போது எனக்கு உன் காலை வெட்டணும்னு அப்போ தோணும். கால் வெட்டினா தான் சூப்பு இல்லையா? காலை வெட்டினா தானே சூப்பு கிடைக்கும். யார் சிக்கிறானோ அவன் வெட்டிடணும். அப்போ எனக்கு உன் காலை வெட்டணும்னு அப்போ தோணும். கரண்ட் வந்துருச்சா? அது எடுத்துக்குவா. ஹலோ. அப்போ எனக்கு அதிகாரமே இல்லை, காலை வெட்டுறதுக்கான அதிகாரம் இல்லை, அதற்கான அங்கீகாரம் இல்லை, அதற்கான அமைப்பும் இல்லை இல்லையா? காலை வெட்டுறதுக்கு ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் வேணும், அதெல்லாம் பண்ணணுமோனோ, அதெல்லாம் எதுவுமே என்கிட்ட இல்லை. ஆனால் எனக்கு காலை வெட்டணும்னு தோணுது. இப்போ இது மூணு வச்சுக்கிறான் ஒருத்தன். அவனுக்கு வெட்டுறதுக்கு அதிகாரம் இருக்குது, அங்கீகாரம் இருக்குது, அதற்கான அமைப்பு இருக்குது, செட்டப் எல்லாம் இருக்குது. அவன் என்ன செய்வான்னு சொல்ல மாட்டான், செஞ்சுருவான் சார். சொல்ல மாட்டான், செஞ்சுருவான் சார். செஞ்சுட்டான். எங்கள் சின்ன மாமனார் இன்சுலின் ஊசி போட்டுக்கிறார், 40 வருஷமாக போட்டுக்கிறார். நான் சேலத்துலேருந்து மெட்ராஸ்க்கு அவர் வீட்டுக்கு போனால், வாங்க மாப்பிள்ளை வாங்க வாங்கன்னு சொல்லி டக்குன்னு என் பெட்டியெல்லாம் எடுத்துன்னு, ஹலோ 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 அடிக்குதே. ஹலோ ஹலோ எனக்கு கேட்கல. ஹலோ இப்போ தெரியாது. சின்ன மாமனார் 40 வருஷமாக ஆச்சு எனக்கு கல்யாணம் ஏறக்குறைய. அவர் வீட்டுக்கு போனால் ஓடி வந்து பெட்டி எடுத்துன்னு போய் உள்ளே வைக்கிறார், ஃபேன் போட்டு விட்றார், ஏசி போடுறார், துண்டு கொடுக்குறார், வெந்நீர் போட்டிருக்கேன் குளிங்கிறார், அவங்களுக்கு தோசை இட்லி ஏதோ செய்கிறாங்க, அது கொடுக்குறாரு, சாப்பிட்றோம். திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகிடுது. இப்போ ஆனால் மாதிரி கரண்ட் ஆஃப் ஆகிடுதுன்னா உடனே விசிறி எடுத்து விசிறி விடுறார். எனக்கு பாசம் 40 வருஷம் ஆகி, 40 வருஷத்து மாப்பிள்ளைக்கு இந்த கதி. அவர் தினம் இன்சுலின் போட்டுக்கிறார். நான் அவர்கிட்ட போய், உனக்கு பேசி குத்தினா ஏறல, ஊசி குத்தினா ஏறுது, நீ தண்ணிக்கிட்ட போக மாட்டேங்கிற, பண்ணிக்கிட்ட போற, இப்படிலாம் மாமனார்கிட்ட சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சொன்னால் என்ன ஆகும்? உள்ளே வச்ச பெட்டியை எடுத்து வெளியே வச்சிருவார். செய்வார மாட்டார். மெட்ராஸில் எங்கே போகணும்னு கேட்குறாரு. எனக்கு அம்ஜிக்கரை போகணுன்னா, சரி நான் அண்ணா நகர் போகணும், முதல்ல அம்ஜிக்கரையில் விட்டுட்டு நான் போகிறேன், காரில் கொண்டு வந்து என்னை விடுறாரு. இதெல்லாம் இவ்வளோ சிசுருஷை எனக்கு நடக்குது. எனக்கு இவ்வளோ சிசுருஷை இப்போ நடக்குது, நான் எதுவும் பேசாதனால. நான் ஹலோ சவுண்டு வரலையே. ஹலோ ஹலோ இல்லை சவுண்டு வரல. ஹலோ அங்கே தான் பிரச்சனையா? சரி. அந்த மாமனார் எனக்கு விசிறி விடுறார், எல்லாம் பண்ணுறார். இவ்வளவெல்லாம் பேசினா விசிறி விட்ட மாமனார் இனிமே விசிறி விடுவாரா விசிறி விடுவாரா? இப்போ உங்கள் வீட்டுக்கெல்லாம் நான் வரேன், எனக்கு வந்தால் காஃபி கொடுக்குறீங்க வச்சுங்க, ஏதோ அவ்வளோதான்.
அதுக்கு மேலே கிடையாது. ஒரு காஃபி கொடுக்குறீங்க. இப்போ இதெல்லாம் நான் பேசினா அடுத்த தடவை காஃபி தருவீங்களா? அடுத்த தடவை வந்தால் காஃபி குடிப்பியாம்மா? இவன் ஏதோ வேணாதெல்லாம் பேசுகிறான், அவனை கேட்டுக்கு அந்தாண்டே நிற்க வை, அப்படியே பேசி அப்படியே அனுப்புன்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா? நானும் காஃபி கூட எதிர்பார்க்காம இருந்தால் தான் சொல்ல முடியும். புரியுதா இல்லையா? உங்ககிட்ட காஃபி கூட நான் எதிர்பார்க்காம இருந்தால் தான் இதை சொல்ல முடியும். இப்போ திரும்ப திரும்ப வரும்படி பண்ணி திரும்ப திரும்ப வரும்படி பண்ணுற வைத்தியம், திரும்ப வராபடி பண்ணுறது பைத்தியம். நடக்குமா நடக்காது? அப்போ எங்கள் மாமனார்கிட்ட நான் சொல்ல முடியுமா? ஒரு போய் நீங்கள் என்ன கேட்பீங்க, இப்படி கத்தி சொன்னால் எல்லாரும் வைத்தியம் பண்ணிக்க தானே செய்கிறாங்க, இந்த வைத்தியம் பண்ணிட்டும் நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. அந்த நோயாளிக்கு அந்த காலை வெட்டுறதுக்கு ஒரு டாக்டருக்கு ரைட் இருக்கு. அது ரைட்டாகவும் இருக்கணும்னு நினைக்காதுங்க. புரியுதுங்களா? அவர் ரைட் இருக்குங்கிறதுக்காக செய்கிறார், ரைட்டாகவும் இருக்கணும்னு செய்கிறாரா? ஜெயலலிதா கேஸ் நடந்தது. பெங்களூரில் ஒரு ஜட்ஜு, ஹைகோர்ட் ஜட்ஜு, 5 நாளையும் கூட்டினா 9 வரணும். ஆனால் அவர் கூட்டி ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாரு, 5 நாளையும் கூட்டினா 6 தான் வருதுன்ற. 6 தான் வருது, அந்த அம்மா குற்றமற்றவர்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாரு. தப்பு தப்பாக ஜட்ஜ்மெண்ட் எழுதுறதுக்கு ஒரு ஜட்ஜுக்கு ரைட் இருக்கு. ஆனால் அது ரைட்டாகவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும்னா யோசிச்சு பார்க்கணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அவர் ரைட் இருக்கு, நான் தப்பு தப்பாக எழுதுறேன். தப்பு தப்பாக செய்யறதுக்கு ஒருத்தருக்கு ரைட் இருக்குன்னா அந்த தப்பு தப்பாக செய்வாங்களா மாட்டாங்களா? இப்போ எனக்கு ரைட் இருக்கா? தப்பு தப்பாக செய்யறதுக்கு எனக்கு ரைட் இருக்கா? அப்போ நான் பண்ண முடியுமா? சரி, அதெல்லாம் நான் கரெக்டாக தானே பண்ணியிருக்கேன், அதனால் ரூபாய் அதே 7.25 லட்சம் எனக்கு கொடுக்க போகிறீங்களா? சரி, ஒருவேளை தவறுதலாக கொடுத்துட்றீங்கன்னு வச்சுங்க, 7.25 லட்சம் பணம் கொடுத்துட்றீங்கன்னா அதுக்கப்புறம் 2ஆம் தடவை உங்களுக்கு காலை வெட்டுறதுக்கு உங்கள் மனைவி ஒத்துப்பாங்களா? ஏற்கனவே பணம்லாம் செலவு பண்ணியாச்சுல்ல, 7.25 லட்சம் பணம் கட்டியாச்சுல்ல, மரியாதையாக தண்ணியை குடிச்சு சர்க்கரையை சரி பண்ணு, இல்லைன்னா உனக்கு உயிர் படா மயிர் போச்சு நானும் எழுதி தருவேன்னு எழுதி தருவாங்க. செய்வாங்களா மாட்டாங்க? உங்கள் வீட்டம்மா செய்யுமா செய்யாதான்? பணம் தான் முன்னாலே கொடுத்தாச்சே. ஏங்க இப்போ எல்லாமே பிரச்சனை என்னன்னா, நோயாளிகிட்ட இருக்கிற பணம் தான் அவனுக்கு நோய். அந்த பணத்தை ஒன்றா அந்த டாக்டர் வாங்கணும், இல்லை நாங்கள் எங்கள் மாதிரி இயற்கை மருத்துவர் வாங்கணும். இப்போ இப்போ எங்கிட்ட கொடுத்துட்டா உங்களுக்கு அந்த வியாதி வைத்தியமே தேவையில்லை. இது தெரிஞ்சால் அந்த செகண்டே உங்களுக்கு உடம்பு நல்லாகுதா இல்லையா? இப்போ அறிவு தானே ஆரோக்கியம். சரி, இனிமே உங்களுக்கு காலை வெட்டக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்தால் நீங்கள் விடுவீங்களா? அது வரைக்கும் நீங்கள் விடுவீங்களா? டாக்டர் சொல்கிறார் காலை வெட்டணும்னு சொல்கிறாருன்னு வச்சுங்க, அந்த ஸ்டேஜ் விடுவீங்களா? நீங்கள் இல்லை எனக்கு தெரியும், நான் தண்ணி குடிச்சு நான் சரி பண்ணிக்கிறேன் 2 தடவை போய் தனிமையில் நின்று, ஆமாம், ஒன்றுக்கு போய் தண்ணி குடிச்சு அவன் சர்க்கரையை சரி பண்ணிவானா மாட்டானா? பிரச்சனையாக பணம் தான். நோயாளிகிட்ட இருக்கிற பணம் தான் அவனுக்கு அணுகுண்டை விட பெரிய ஆபத்தான விஷயம். அந்த பணத்தை ஒன்றா இயற்கை மருத்துவம் சோலைக்கெல்லாம் டொனேஷனாக கொடுத்து சரி பண்ணுங்க, இல்லைன்னா வேற ஒருத்தர் பிடிப்பார். யூ ஹாவ் டு பே ஃபார் இட். வி டோன்ட் பே ஃபார் இட், ஸோ வி பே ஃபார் இட். புரியுதாம்மா? இதற்கான விலையை தரணும். அதற்கான விலையை தரலன்னா அதற்கான விலையை தரணும். புரியுதுங்களா? பெரிய பெரிய ஆஸ்பத்திரி கட்டிட்டா வட்டி எடுக்கணும், வாட்டி எடுக்கணும். ஒரு வாட்டி இல்லை, 2 வாட்டி இல்லை, பல வாட்டி 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 எடுத்தாதான் போட்ட முதலுக்கு வட்டி எடுக்க முடியும். முடிஞ்சுட்டா?
முடிஞ்சிடுச்சு. ஏன்னா மறுபடியும் பேசணும். சொல்லாத மருத்துவம் சொல்லாத மருத்துவம். மத்தியானம் மத்தியானம் திரும்ப திரும்ப வரும்படி, திரும்ப திரும்ப வரும்படி. ஆமாம், நல்லது. மறுபடியும் பேசுவோம்.